ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் என்னென்னா கைவிடப்பட்ட விவசாய செய்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த கைவிடப்பட்ட விவசாய செய்கை நிலம். கிட்டமுட்ட இது வந்து ஒரு 35 பேரப்புண்டு சொல்லினோம் விவசாயிகள். இதுக்கு ஒரு பயிர் செய்து இப்போ வந்து அது ஏதோ வெயில் போன கொஞ்சம் காலமாக வெயில் வறண்டு இதனால் இருந்த வெயில் கூடினபடியாக இது வறண்டு இதை வந்து கைவிட வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது இது வந்து தண்ணி பாய்ச்சினா இதுக்கு தண்ணி பாய்ச்சிற செலவையும் கூட விவசாயத்தால் வர வருமானம் குறைவாக இருக்கும். அதனால் இந்த கைவிட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா ஆசு 15 லட்சம் ஆசு நட்டமாக இருக்குன்னு சொல்லினோம். அதனால் விவசாயம் எல்லாம் பெரிய ஒரு துன்பத்துக்குள்ளாக இருக்கணும். இதான் வந்து அவையில் இருக்கிற அந்த இடைப்பாரம் இடம். இதுக்கு வந்து என்ன பயிர் நட்டா உளுந்து, மரவள்ளி, மற்றது பயிர் போன்ற பயிர் நட்டு இப்போலாம் கைவிடப்பட்டிருக்கு. வாங்க நாங்கள் போயிடலாம், பார்க்கலாம் படிவா. இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க, இது வந்து இந்த மரவள்ளி ஒன்று முளைத்திருக்கு பாருங்க. மிச்சம் எல்லாம் இப்படி காஞ்சி போய் வறட்சி காரணமாக எல்லாம் இப்படி வந்துருக்கு. இது வறட்சியாக வந்துருக்கு இந்த இடம். இதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வாங்க நாங்கள் போகலாம். இப்போ மற்றதை பார்க்கலாம். இங்கே இது பாதனியம்ன்றது, இது சர்வ கலை நாசினி. இது வந்து ஒரு கண்டுலேருந்து குறைஞ்சது 5000-6000 கண்டு வித்து முளைத்து, அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பாதினியம். இதில் இந்த கைவிடப்பட்டோன்னா கணக்க கூடுவல் எல்லாம் வளர்ந்துருக்கு. அதை தான் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ இதை வந்து இப்போ மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு ஆண்டிப்படுற இந்த இடங்கள் கைவிடப்பட்டிருக்கு. அதான் பார்க்குறீங்க. இந்த விரம்பை பாருங்கள். இது இந்த 3 விரம்பு வந்து அப்படியே இதால் கைவிடப்பட்டிருக்கு. எத்தனை இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. வாங்க போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் அப்படியே போய் கொண்டிருக்கு. இது போய்கொண்டா இப்போ வீடியோ இதுக்கு டைம் கூடிடும். அதனால் நாங்கள் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குது. இதில் கொஞ்சம் இந்த பயிர்கள் தலைத்திருக்கு. இதனால் வருமானம் என்பது குறையத்தான் பெறும். அதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இங்கே மரங்கள் அதெல்லாம் நிற்கிது நிறைய. இங்கே இது கைவிடப்பட்டோன்னே மிருகங்கள் வந்து வேட்டையாடி இந்த எலும்புகளை கொண்டு வந்து போட்டுருக்கு பாருங்க. இது நாங்கள் இப்போ தோட்டத்தை போய் கைவிட்டால் இதுக்கு வந்து மிருகங்கள் நடமாட்டமும் கூடியும். வாங்க போய் பார்க்கலாம் எல்லாத்தையும். போய் பார்க்கலாமா? இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கட்டு எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னே கட்டின கட்டு. இதெல்லாம் வந்து நீர் பாய்ச்சல் செய்கிற இந்த தோட்டங்களுக்கெல்லாம் இந்த கட்டை நீங்கள் பார்க்குறீங்க. இதான அந்த நீர் பார பாய்க்கால். இது கட்டி இப்போ 85 வருஷத்துக்கு மேலே என்று சொல்லி நம்ம எல்லாரும் இப்போ இதெல்லாம் பாவிக்கிறதில்ல. இந்த தண்ணி கொஞ்சம் பிரச்சனை இடப்படி தான் இதை பாவிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது அந்த ஐதர்லான்ற ஒரு கலை உண்டு. இதைத்தான் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க. இப்போ தண்ணி பாய்ச்சதபடி இதில் வந்து இந்த கலை இப்போ வளர்ந்துருக்கு. இதுதான் பார்க்குறீங்க. இப்போ இங்கே இதெல்லாம் இந்த கைவிடப்பட்ட விவசாயங்கள் தான். இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் முடியாது சரிஞ்சிருக்கு. மரவள்ளி தோட்டம் மேலே நட்டு. வாங்க உழுக்க பூவிலே பார்ப்போண்ணே. இங்கே பூவே ஒரு பயமாக இருக்குது எங்களுக்கு. இல்லை என்னென்ன இருக்குன்னு தெரியல. போய் பார்ப்போம் வாங்க. வாங்க இப்படி போய் கொண்டு இருக்க ஒரு இப்படியும் ஒரு மணி தேர்தல் மேலே எடுக்க நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இப்போ கட் பண்ணி பார்ப்போம். சரி, இடம் வந்துட்டு இப்போ கிட்ட மட்டும் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து வந்திருப்போம். இப்போ இந்த இடம் வந்திருக்கு. இதான் நாங்கள் முன்னதாக கட்டின பாதினிய கலை. இதை வந்து அந்த காண்ட இந்த மரம்ன்றது இல்லை பூ பூத்துருக்கு. இதை கலைண்டான்னு சொல்கிறேன். நான் இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. இது சின்ன பிள்ளைகள் வந்து பூவெல்லாம் அஞ்சு விளையாடுறது. அதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கு. பார்க்க எவ்வளோ மாதிரி வேறுமையாக இருக்குது. அடுத்த நாங்கள் பார்க்க போகிறோன்னா இந்த தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்ச கிணத்து தான் பார்க்க போகிறோம். இது ஒரு இப்படி ஒரு 500 மீட்டருக்கு மேலே அந்த நீர் பாய்ச்சிற இந்த கிணத்துல கொண்டு போகிறது வேறு தோட்டத்துக்கு. அதை தான் பார்த்துட்டுருக்கீங்க. இதுக்குள்ளே பார்க்கலாம் தான் பயமாக இருக்குது. நாங்கள் பாருங்கள், இது தண்ணியெல்லாம் இப்போ வற்றி இருக்குது. இது மேரி காலத்தில் தான் தண்ணி அதிகமாக இருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் இங்கே பார்க்குறீங்க. இது இப்படியும் ஒரு 100 அடி ஆழத்துக்கு மேலே இருக்கும். தண்ணி என்பது ஒரு 2 அடிக்கு தான் நிற்கிது. இப்போ இது வத்திக்கிறோம்னு சொன்னேன். இப்போ பயிர் செய்யலாம்.
இது ஒரு சின்ன பாதை. இப்போ இதெல்லாம் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இப்போ கன தூரம் போகும் நினைக்கிறேன். அப்படியே நான் இதோட இப்போ இந்த வீடியோ முடிப்போன்று பார்க்குறோம். சரி வாங்க நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னா, அப்படின்னா தான் நாங்கள் உங்களுக்கு போடுற பயனுள்ள வீடியோலாம் உங்களோட ஃபோனுக்கு வரும். அதனால் எங்களோட வீடியோ எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.